ஸோ இன்னைக்கு புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. பாக்குறேன், அவர் பேரை பார்த்தேன். மிஸ்டர் பாலாஜி நாராயண் அப்படின்னு ஜாயின் பண்ணியிருக்காரு. புதுசா வந்திருக்காரு இது இன்னைக்கு நம்ம இதுக்குள்ள புக் ரிவ்யூ குரூப்ல. அவர் வந்து துக்ளக் சத்யா ஃபேஸ்புக்ல இந்த புக்கை பத்தி எழுதியிருந்தாரு. ஸோ அதை பார்த்து அந்த ஃபேஸ்புக் போஸ்டிங்கை பார்த்து இந்த புக்கை வாங்கணும்னு சொல்லி புக்கை வாங்கி படிச்சுட்டு இருக்காரு. ஸோ பாதி படிக்கும் போதே வந்து அதை பற்றிய கமெண்ட்லாம் கொஞ்சம் எனக்கு நேற்று போட்டிருந்தாரு. அதில் தான் சொன்னார், அவங்க பரம்பரையே வந்து சுதந்திர போராட்ட பரம்பரை. திருநெல்வேலி சைடில் அந்த சைடில் வந்து இருந்து அவங்க தாத்தாலாம் வந்து ரொம்ப காமராஜ் கூடலாம் இருந்திருக்காரு. இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துள்ளவர். ஸோ அவ்வளோ பெரிய தியாக ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு. வெல்கம் பாலாஜி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம சேவாலயால வாரந்தோறும் வந்து சனிக்கிழமைனா வந்து புக் ரிவ்யூ நம்ம ஸ்டாஃப் எல்லாருமே கலந்துக்கிறோம். ஸோ அதுல வந்து இந்த வாரத்துக்கான புக் ரிவ்யூ பண்றதுக்காக நான் வந்திருக்கேன். என்னோட பேர் வந்து ரேவதி. நான் சேவாலயாவினோட பிரைமரி ஸ்கூல்ல ஹெட் மிஸ்ட்ரஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கடந்த 11 வருடங்களா. ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்க புத்தகத்தோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு புத்தகம், பாமரனின் பார்வையில் பாமரனின் பகவத்கீதை. அதாவது இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம எல்லாருக்கும் பரிச்சயம் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ஆடியோவா நம்ம கிட்ட எல்லாருக்குமே இது வந்து சேர்ந்துச்சு. அதாவது நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்தோம். நம்ம ஃபவுண்டர் நம்ம முரளி சார் வந்து நிறைய இந்த பகவத்கீதை அக்கார்டிங் டு காந்திஜி அப்படின்ற புத்தகத்தை படிச்சு தினமும் நிறைய விஷயங்களை, நல்ல கருத்துக்களை பாரதியோட பார்வையில இருந்தோ, விவேகானந்தரோட பார்வையில இருந்தோ, காந்திஜி அவர்களோட பார்வையில இருந்து இந்த விஷயங்கள் எப்படி எல்லாருக்குமே எளிய வகையில போய் சேர்ந்து சேரணும். எல்லாருமே ஒரு பகவத்கீதை அப்படின்னா அது ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு புக்கு. ஸோ அதை வந்து ஒரு மத ரீதியான புத்தகம் அப்படின்றத தாண்டி நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை, அதுல இருந்து என்னென்ன நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்றதுக்கான ஒரு புத்தகமா இது எல்லாருக்குமே பயன்படணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அந்த கருத்துக்களை ரொம்ப எளிமைப்படுத்தி நிறைய வீடியோஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதோட தொடர்ச்சியா இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு புத்தகமா பிரிண்ட் பண்ணி இப்ப நாம அந்த புத்தகமா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த புத்தகத்தோட அறிமுக உரையில இருந்து ஆரம்பிச்சு இதனுடைய முந்தைய 4 தலைப்புகள் வந்து நம்மளுடைய நிர்மலா மேடம் மூலமா ரிவ்யூ செய்யப்பட்டது. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய 4 தலைப்புகளை நான் ரிவ்யூ பண்றதுக்காக வந்திருக்கேன். இந்த புத்தகத்தை படிக்கும் போதே ஃபர்ஸ்ட் எழுந்த இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னா, இப்போ பகவத்கீதை அப்படின்னு நம்ம சொல்லும் போதே வந்து நம்ம எல்லாருக்குமே தோன்றது என்னன்னா, அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு புத்தகம், மதத்திற்கான ஒரு புத்தகம், அப்படி அல்ல, மனிதன் வாழ்வதற்கான நெறிமுறையை நமக்கு காட்டப்பட்ட புத்தகம். சோ அதுல என்னோட 5வது தலைப்பே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கைக்கான கையேடு. சோ வாழ்க்கைக்கான கையேடுனா என்னது? கையேடுனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது ஒரு கைடு மேனுவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த தலைப்பே வந்து அதுதான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கைக்கான கையேடு யாரால வழங்கப்பட்டது அப்படின்னா, கிருஷ்ண பகவானால வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம். சோ கிருஷ்ணர் அப்படின்றவர் யாரு அப்படின்னு கேட்டா, இறைவனோட அவதாரம் அப்படின்னு சொல்லி நாம பார்த்துட்டு வரோம். சோ அப்ப அவதாரம்னா என்னது அப்படின்னா, அவதாரம் அப்படின்ற ஒரு சொல்லுக்கான ஒரு பொருளே வந்து பாத்தீங்கன்னா இறங்கி வர்றது. யார் இறங்கி வந்தாங்க? இறைவனே இறங்கி வரார். மனிதனோட சேர்ந்து மனிதனோட சமகாலத்துல வாழ்ந்து மனிதர் வாழ வேண்டிய நெறிமுறைகளை தானும் வாழ்ந்து அவங்களுக்கும் எடுத்துக்காட்டா விளங்குவதற்காக இறைவனை வந்து அவதார ரூபத்துல இறங்கி வந்து நமக்கு இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம எல்லாம் யாரு அப்படின்னா, நம்மளெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இறைவனோட ஒரு பூரணத்தோட ஒரு பகுதிகள் நம்ம எல்லாருமே. இப்போ ஒரு பெரிய ஒரு பால் ஆஃப் ஃபயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இமேஜின் பண்ணிக்கலாம், ஒரு பால் ஆஃப் ஃபயர் பெருசா இருக்கு, நல்ல கொழுந்து விட்டு எரியறதுல இருந்து நாம ஒரு தீப்பந்தத்துல இருந்து ஒரு தீப்பந்தம் எடுத்து வெளியே எடுத்துட்டோம்னா அந்த நெருப்பு ஒண்ணும் குறைஞ்சிட போறது இல்லைல்ல. அதுவும் நல்ல கொழுந்து விட்டு ஒரு சுவாலையா இருக்கும், நம்மள ஒரு சுவாலையா தனியா வெளியே வரும். அப்போ அந்த சுவாலையில இருந்து ஒரு 100 லட்சமோ 1000மோ ஏத்தனாலுமே அந்த சுவாலை அப்படியேதான் இருக்கும். அதுல இருந்து ஒவ்வொரு தீப்பந்தங்கள் உருவாயிட்டே இருக்கும் இல்லையா? சோ அததான் வந்து நம்ம இறைவனோட ஒரு பகுதிகள் சொல்றாங்க. மனிதர்கள் அப்படி நாம இந்த உலகத்துல இருக்க நாம எல்லாருமே இறைவனோட அம்சங்கள், இறைவன் கிட்ட இருந்து உருவானவர்கள் தான் நாம. அப்போ
அந்த இறைநிலையை நாம அடையணும். மனிதர்களா நாம வந்ததுக்கு எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை நம்ம அடையணும் அப்படின்னா இறைவன் என்ன பாதை காட்டுறாங்களோ, இறைவன்னா யாரு இத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நிலையை நம்ம அடையணும். சோ இதற்கான அது எந்த இறைவனா இருந்தாலும் சரி, பட் இறைவனை நம்ம அடைவதற்கான ஒரு பாதையை இந்த உலகத்துல நம்ம எதற்காக வந்தோன்ற ஒரு வேலைய நாம சரிவர செய்வதற்கு நமக்கு தேவையான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு கையேடை தான் வந்து இந்த பகவத்கீதை அருளப்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு காந்திஜி வந்து அவருடைய புத்தகத்துல இதை குறிப்பிட்டிருக்காரு. சோ அப்படின்னா என்னது? இப்ப மனிதர்கள் எல்லாருமே இறைவன் கிட்ட இருந்து வந்தவங்க அப்படின்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் நாம இவ்வளவு பேர் இருக்கோமே. அப்ப நாம எப்படி இறைநிலையை எட்டுறது அப்படின்னா நம்ம அழகா ஒரு திருக்குறளோட கனெக்ட் பண்ணி இதை நம்ம சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வாரை வாழ்வார் வானுரையும் வையத்துள் வைக்கப்படும். என்ன அப்படின்னா வந்து இறைவனா நம்ம வந்து வாழ்றோம், இறைவனோட போய் சேரணும் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல வந்து ஒரு வாழ்வாங்கு வாழ்க்கை வாழணும். சோ அப்படி வாழ்வாங்கு வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா நாமும் பலன் பெற்று நம்மோட சேர்ந்த கூடிய இந்த உலகத்துல இருக்க அனைத்து உயிர்களுமே பலன் பெற்று ஒரு நல்ல நோக்கத்திற்காக நம்ம ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு பயனுள்ள வாழ்க்கைய நம்ம வாழும்போது நம்ம இறைநிலைய அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப அந்த இறைநிலைய அடையணும் அப்படின்னா இந்த உலகத்துல எல்லா பொருளுக்குமே ஒரு ஒரு இயல்பு உண்டு. இப்போ எல்லா பொருளுமே வந்த மாதிரியே அதே மாதிரியே எந்த பொருளுமே இருக்க போறது இல்ல. மாற்றங்கள் நிறைய வரும். ஆனா மீண்டும் கடைசியா தன்னோட பழைய நிலைக்கு தான் அது திரும்பும். இது வந்து ஒரு உலகத்தோட நியதி. சோ அப்படி இருக்கும்போதுதான் நம்ம வந்து இந்த தண்ணீரோட ஒரு இயல்பை வந்து எடுத்து காட்டியிருக்காங்க இந்த புத்தகத்துல. இப்ப என்னன்னா இப்போ தண்ணீரை வந்து நம்ம வந்து தண்ணீரா பார்க்க முடியுது. அதை வந்து திடப்பொருளாவும் நம்மளால பார்க்க முடியுது. அத வந்து நம்ம கொதிக்க வச்சு இல்ல அத நல்லா சூடுபடுத்தினா அது ஒரு சூடான நிலைக்கும் போகுது. சோ அப்போ ஒரு நீர் அப்படின்றதுதான் அதோட இயல்பு நிலை. தன்மையா இருக்கக்கூடியதுதான் அதோட இயல்பு நிலை. அதுல அவுட் சைட்ல இருந்து நிறைய ஃபோர்சஸ், நிறைய இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் உள்ள வரும்போது நிறைய விஷயங்களோட தலையீடு வரும்போது அது மாறி மாறி போகுது. ஆனா அது எப்படி மாறினாலும் சரி, பனிக்கட்டியா மாறுதோ இல்ல சூடான நீரா மாறுதோ, எப்படி மாறினாலும் சில காலங்கள் கழிச்சு அது அதோட இயல்பு நிலையை அடைஞ்சுதானே ஆகணும். சோ அது திரும்பவும் நீரா தன்னோட தன்மைக்கு திரும்பிதான் வரும். சோ அதே மாதிரிதான் நம்மளோட இந்த உலக வாழ்க்கையும். நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வந்திருக்கோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு இயல்பு நிலை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. மனிதர்கள்னா இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் நம்ம நெறிமுறைகளை கடைபிடிக்கணும், இப்படிதான் நம்ம மற்ற உயிர்களிடத்தோ நம்ம வாழ்க்கைய வாழணும்ன்ற நெறிமுறைகள் இயல்பு நிலை மனிதர்களுக்காகவே இருக்கு. ஆனா இதுல நிறைய இடையூறுகள் வரும். நிறைய விஷயங்களை நம்ம சந்திக்க நேரிடும். எல்லா விஷயங்களையும் தாண்டி நம்ம இயல்பு நிலை கடைசியா நம்ம சேர வேண்டிய இயல்பு நிலையை நம்ம அடைய வேண்டியதுதான் நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்றது இந்த பகவத்கீதையில தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சோ நம்ம வந்து வந்த வேலை என்ன இல்லையா? நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இந்த உலகத்துல இருக்க அனைத்து உயிரினங்களுமே படைக்கப்பட்டது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான். ஒன்றை ஒன்று சார்ந்து நிறைய உயிரினங்கள் இந்த உலகத்துல இறைவனால படைக்கப்பட்டிருக்கு. அப்ப மனிதன் படைக்கப்பட்டதும் ஒரு நோக்கத்திற்காக தான். நமக்கு வந்த வேலை எது? சோ நமக்கான வேலை என்னது? மற்றவர்களை பலன் பெற செய்து நாமளும் இந்த உலகத்துல ஒரு வாழ்வாங்கு வாழ்க்கை வாழணும். இதுதான் வந்து நம்ம வாழ வந்ததோட நோக்கம். இத நாம கடைபிடிச்சு நம்மளோட வாழ்நாள் முழுவதும் இருந்தா நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? அந்த வேலையை செய்யறது இல்ல. வந்த வேலையே மறந்துடுறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆமா, இப்ப நாம ஒரு ஒரு 9 to 5 ஒரு ஜாப் வரும் அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு கோல் இருக்கு, நமக்கெல்லாம் ஒரு ஜேடி இருக்கு இல்லையா? சோ நம்ம வந்து வந்த உடனே இதை செய்யணும், அதுக்கப்புறமா இதை பண்ணணும்னு சொல்லி ஒரு 9 to 5 நம்மளோட ஒர்க்கிங் பீரியடுக்கோ சரி இல்ல ஆஃப்டர் நம்மளோட ஒர்க்கிங் பீரியடுக்கு அப்புறம் ஒரு வேலையை கூட ஒரு சிஸ்டமேட்டிக்கா தானே பண்றோம். நம்மளே யோசிச்சுக்கிறோம்ல, இதுக்கப்புறம் இதை செய்ய போறோம்ன்றத வீட்டிலோ சரி எங்க வெளியிடத்திலயோ சரி பிளானே பண்ணாம எதுவுமே செய்யாம நம்ம பாட்டு போய் எந்த வேலையும் செய்ய போறது இல்லை. அப்ப நம்ம செய்வதற்கான ஒரு வழிமுறை, நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களே நம்ம கடைபிடிக்கும் போது நம்மளோட இவ்வளோ பெரிய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு விஷயங்களை கடைபிடிக்கணும். எல்லாத்துலயும் நிறைய குறுக்கீடுகள் தடைகள் வரும். நம்ம ஸ்கூல்ல பேசும்போது கூட ஒரு முறை காஞ்சனா மிஸ் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த உலகம்ன்றது எப்படி ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு பஃபே சிஸ்டம் மாதிரி எடுத்துக்கலாம். விதவிதமான உணவுகள், பிடிச்ச உணவுகள், பிடிக்காத உணவுகள்,
இல்ல இதுவரைக்கும் சாப்பிடாத உணவுகள், நாம சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட உணவுகள், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஒரு அறை ஃபுல்லா நமக்கு ஒரு பார்வைக்காக நம்ம கண்காட்சிக்காக வச்சுட்டாங்க. என்னன்னா ஒரு மனிதனா நம்ம அதுக்குள்ள என்டர் ஆகுறோம். என்டர் ஆயிட்டு நமக்கு இது வேணும், இது வேண்டாம், இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, இத நாம செஞ்சு பார்ப்போம், இத செஞ்சு பார்க்க வேணாம், இப்படி எல்லா முயற்சிகளையும் நம்ம எல்லாமே பண்ணிட்டு கடைசியா நம்ம வந்து அந்த ரூமை விட்டு வெளியே வந்துரும். சோ அது மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கையில நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில நம்ம எதற்காக வந்தோம், நம்மளோட வேலை என்ன, நம்மளோட கோல் என்ன அப்படின்றத தீர்மானிச்சு நம்ம வந்து வேலை பார்க்கணும். சோ இததான் வந்து ஒரு உதாரணத்தோட சொல்லியிருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல். இப்ப நம்ம வந்து நிறைய வந்து பொருள்லாம் நிறைய வாங்குறோம். ஒரு மிக்ஸி வாங்கலாம், கிரைண்டர் வாங்கலாம், இல்ல ஒரு லேப்டாப் வாங்கலாம், ஒரு டிவி வாங்கலாம். எல்லாத்துக்குமே உள்ள வந்து ஒரு மேனுவல் வச்சிருப்பாங்க. ஆமா தானே? ஒரு சின்ன ஒரு மெஷின் வாங்கினா கூட அதுக்கு யூசர் மேனுவல் உள்ள வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பொருளை தயாரிச்ச ஒரு தயாரிப்பாளரோ, அந்த ப்ரொடக்ஷனை பண்ண ஒரு ஆளோ, அந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இப்படி பண்ணணும், இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த யூசர் மேனுவலை கைட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க இல்லையா? நம்ம எல்லாருமே அந்த பொருளை வாங்கின உடனே அதுக்கு டைம் கொடுத்து அந்த யூசர் மேனுவலை படிச்சுட்டு அந்த பொருளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் அப்படி செய்யறோமா? நமக்கு என்னன்னா நமக்கு தெரியும், ஆல்ரெடி வந்து இந்த பொருளை நம்ம பார்த்திருக்கோம், இதை யாரோ ஒருத்தர் பழகி இருக்காங்க, இல்ல யார் வீட்லயோ பார்த்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயம் நமக்கே அதை பயன்படுத்தின முன் அனுபவம் இருக்குன்னு உடனே பொருளை எடுத்து பேக்க பிரிச்சோமா யூஸ் பண்ணதான் ஆரம்பிச்சிருவோமே கண்டி. அதுல இருக்க அந்த மேனுவல் புக்கை படிச்சு பார்த்து அதுல இது செய்யலாம், இது செய்யக்கூடாதுன்னு டூஸ் அண்ட் டோன்ட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம பண்றதே கிடையாது. இப்படிதான் நம்ம வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்திஜியோட பார்வையில இருக்கு. இப்போ இந்த வாழ்க்கைன்றது நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னா நம்ம எந்த இடத்துலயுமே யோசிச்சும் பாக்குறது இல்ல. அதுக்கான சரிவர முறைகளையும் பயன்படுத்தாம நம்ம பாட்டு நம்மளோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அப்படி நம்மளோட வாழ்க்கைய எப்படி வாழணும் அப்படின்றதுக்கான வாழ்க்கைக்கான ஒரு கையேடு தான் இந்த பகவத்கீதை புத்தகம். சோ இது வந்து ப்ரீவியஸ் முன்னுரையில எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. மனிதன் மனிதனுக்கே சொன்னது வந்து திருக்குறள். பட் இறைவனே வந்து மனிதனுக்காக சொன்னதுதான் பகவத்கீதை. சோ உன்னுடைய வாழக்கூடிய வாழ்க்கையில நீ என்னிலிருந்து வந்தவன். சோ இறைவனோட அம்சம் தான் இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே. நீங்க எல்லாருமே உங்களோட எல்லா ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு கடைசியா நீங்க வந்து சேர வேண்டிய நிலை வந்து இறைவன் தான். சோ அதனால உங்களோட வாழ்க்கைய எல்லாருக்கும் பயனுள்ள வகையில வாழ்வாங்கு வாழ்ந்து என்னை வந்து அடையுங்கள் அப்படின்றதுதான் இந்த புத்தகத்தோட சாராம்சமே. சோ இதுல வந்து விவேகானந்தரோட ஒரு கோட் கூட நம்ம அடிக்கடி படிப்போம். எப்படி வந்து நம்மளோட உடலை வந்து நல்லா பலப்படுத்தணும் அப்படின்னா எங்க போய் பலப்படுத்துவோம் உடலை? உடற்பயிற்சி கூடம் இல்லையா? சோ ஜிம். நம்மளோட உடலை வந்து நல்ல அப்போ நம்ம ஆன்மா, நம்மளோட மனம் இதை வந்து பலப்படுத்துவதற்கான ஒரு ஃபீல்டு தான் வந்து இந்த வாழ்க்கை. சோ இதுல நாம நம்மள நல்லா தயார்படுத்திக்கணும். இந்த உலகமே ஒரு உடற்பயிற்சி கூடம் தான் விவேகானந்தரோட பார்வையில. இது எதை வளப்படுத்துதுன்னா நம்மளோட மனதை வளப்படுத்துகிறது. சோ நம்மளோட மனதை நல்லா வளப்படுத்தணும் அப்படின்னா இந்த வாழ்க்கைக்கான கையேட நம்ம வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம இறைநிலையை அடைய முடியும். சோ இதுதான் வந்து முதல் பார்ட். சோ அதுக்கப்புறம் 2வது தலைப்புக்கு போறேன். சோ 4, 5 முடிச்சிட்டேன். 6வது தலைப்பு நிஷ்காமிய கர்மம். சோ கர்மம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்மம்னா என்னது? எஸ், நாம செய்யக்கூடிய வேலை. கர்மம்னா அதுதான் நாம் செய்யக்கூடிய வேலை. இந்த வேலையை எப்படி செய்யணும்னு இருக்குல்ல. சோ நம்ம வந்து போன சாப்டர்லயே இப்ப அதுலயே நிறைய விஷயங்கள் சொல்லும் போதே நாம் எல்லாம் வந்து இறைவனோட அம்சங்கள். அதாவது எப்படி நான் சொன்ன மாதிரி ஒரு பால் ஆஃப் ஃபயர்ல இருந்து ஒரு ஃபயர் வெளியே எடுக்கும் போது அந்த பால் ஃபயர் குறைஞ்சு போகாது. அது இன்னும் அடுத்த இது பிரகாசமாகும். அதுல இருந்து இன்னொன்னு எடுக்கும் போது இன்னொன்னு பிரகாசமாகும். அந்த மாதிரிதான் நம்ம எல்லாருமே வந்து இறைவனோட அம்சங்கள் தான். அப்படின்னா நான் தான் கடவுளா, நானே கடவுளா அப்படின்ற மாதிரி அந்த போக்கம் நமக்கு போயிடக்கூடாது. நம்ம எல்லாம் இறைவனோட அம்சம் தானே, அப்ப நம்ம எல்லாம் இறைவன், நாம தான் இறைவன் அப்படின்னு சொல்லியும் நினைச்சுக்கிறது இறைநிலைய அடையறதுக்கு அது ஒரு இறைநிலை கிடையாது. சோ இறைநிலைனா என்னன்னா
உண்மையாலுமே நம்மளோட முழு ஆன்மார்த்தத்தோட அக உணர்வோட அறிவுபூர்வமா யோசிக்கணும். நானும் இறைவன் தான், நான் தான் கடவுள் சொல்றது உண்மையான வார்த்தை கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து ஒரு வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், தத்துவமசி. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இப்ப அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? நிறைய ஆலயங்கள் கோவில்கள்லயும் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. இப்ப என்னன்னா அந்த வார்த்தைக்கான தமிழ் விளக்கம் என்ன அப்படின்னா, நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே இருக்கிறாய். அதுதான் வந்து அந்த தத்துவமசி அப்படின்ற ஒரு வார்த்தை. சோ நிறைய ஆலயங்கள் அதை எழுதி இருக்கிறதோட அர்த்தமும் அதுதான். நாம யார பார்க்க போறோம்? இறைவனை நாடி போறோம் இல்லையா? சோ அந்த இறைவனே யாரு? நீதான். உனக்குள்ள நான் இருக்கிறேன். எப்படி என் மீது நம்பிக்கை வச்சு, அதாவது நான் எப்படி எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் மற்றவர்களை, இப்ப நம்மளோட நம்பிக்கை அதுதானே, இறைவன் ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா அந்த இறைவனோட பொறுப்பு என்னது? நல்லது செய்யறது இல்லையா? எந்த இறைவனா கஷ்டம் செய்யணும்னு நம்ம நினைப்போமா? நினைக்க மாட்டோம். சோ அப்ப நல்லது செய்யணும். எப்படி மற்றவர்களுக்கு நான் நல்லது இருந்து செய்யறனோ அதே மாதிரி உனக்குள்ள நான் இருக்கிறேன். நீயும் என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை, நல்ல இந்த வாழ்வாங்கு வாழக்கூடிய வாழ்க்கைய நீயும் வாழணும். அதுதான் அந்த அர்த்தம் தத்துவமசி அப்படின்ற வார்த்தைக்கு. சோ அப்படின்னா என்னது? அப்ப நான் யாரு? நான் இறைவன். நான் இறைவன் சொல்லிட்டு அப்படியே என்ன நானே ஜபிச்சுக்கிட்டு நானே தியானத்துல இருந்து என்னோட வாழ்க்கையெல்லாம் நான் யாரு நான் யாரு நான் யாருன்னு தேடி தொலைச்சிக்க முடியுமா அப்படின்னா அப்படி தொலைச்சிக்கிறதும் இறைவன் சொல்லல. இப்ப நான் யாருன்ற தேடல் உனக்குள்ள வருது அப்படின்னா உன்னோட வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை எந்த ஒரு ஸ்ரத்தையோடவோ எந்த ஒரு அநியாய பாதையிலயோ இல்லாம உன்னுடைய வேலையை நீ கரெக்டா செஞ்சு முடி. அதுதான் நிஷ்காமிய கர்மம் சொல்றாங்க. யாராலையும் நான் சும்மா இருந்துட்டு எனக்குள்ளே நான் என்ன தேடுறேன்னு சொல்ல முடியாது இல்லையா? சோ இறைவனே வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்காரு, நானே வந்து மனிதனா வரும்போது என்னால சும்மா இருக்க முடியாது இல்ல. கிருஷ்ணரே வந்து மனித அவதாரம் எடுத்து இந்த பகவத்கீதையை சொல்லும் போது அவர்தான் இறைவனாச்சே. அவர் சும்மா உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் இந்த பகவத்கீதையை சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனா அவரே ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து காட்டியிருக்காருல்ல. இது நல்லது, இது கெட்டது, இப்படி செய்யணும். அவரும் ஏதோ ஒரு வேலை செஞ்சிருக்காருல்ல. சோ மனிதனாக பிறந்தாலே ஏதோ ஒரு வேலை செய்யணும். அது இறைவனே மனிதனா வந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே இறைவனோட அம்சங்கள் தான். அப்ப எல்லாருமே மனிதர்களா இருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு வேலைய நம்ம செய்யணும். சோ அந்த வேலைய பலனை எதிர்பார்க்காம செய்யணும். சோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சாப்டர்ல சொல்லியிருக்க கருத்தே பலனை எதிர்பார்க்காம வேலை செய். உன்னோட கடமை இது. எனக்குன்னு ஒரு கோல் இருக்கு, நான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா பலன் எல்லா விஷயத்திலயும் நாம பலனை சார்ந்து மட்டுமே வேலை பார்க்கிறோம். அப்ப நம்ம கடமையை தவறிடுறோமா? சோ கடமை செய், பலனை எதிர்பார்க்காதே நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். ஏன் அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல நம்மளோட கடமையை செய்யும் போது நமக்கு சரின்னு தோன்பது, நம்ம சரின்னு நினைக்கிற ஒரு விஷயம் பிறருக்கு தவறா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி திங்கிங்ல இருக்கிறது இல்லை. அப்ப நம்ம சார் இந்த புத்தகத்தை அந்த வீடியோ சொல்லும் போதே ஒரு விஷயத்த அழகா சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம வந்து ஒரு சேவாலய பேர்ல ஒரு பள்ளி ஆரம்பிச்சு கிராமப்புறத்துல இருக்க ஏழை எளிய மாணவர்களுக்கெல்லாம் வந்து நம்ம கல்வி கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல அது நல்ல விஷயம். நம்ம ஒரு நல்ல தொண்டு செய்யறோம். நம்ம இந்த கிராமப்புறத்துல இருக்க மக்களை முன்னேற்றி விடணும்ன்ற ஒரு தாட்ல செய்யறோம். ஆனா இதையே நம்ம சார் ஆரம்பிச்ச தருணத்திலயோ இல்ல நம்ம நிறுவனம் வளர்ந்து வர தருணத்திலயோ எத்தனையோ பேருக்கு இதை இடையூறா இருந்திருக்கும் இல்லையா? அரசாங்கத்துல இருந்து கூட நமக்கு நிறைய இடையூறுகள் பண்ணிருக்காங்க. நீங்க உங்க ஸ்கூல்ல அட்மிஷனை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, ஏன்னா எங்க ஸ்கூல் மூட வேண்டிய அப்ப அவங்களுக்கு அது தவறா தெரியும். அவங்க பார்வையில இருந்து பார்க்கும்போது அது தவறா இருக்கு. நம்ம பார்வையில இருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல இல்ல. நிறைய சில மற்ற நிறுவனங்களோ மற்ற கல்வி நிறுவனங்களுக்கோ கூட நம்ம போட்டியா இருக்கோம்னு சொல்லி அவங்களுக்குமே ஒரு தடை எண்ணம் வந்திருக்கலாம். சோ அப்ப அந்த மாதிரி நம்ம ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு நல்ல நோக்கத்தோட செய்யும் போதே நமது பார்வையில ஒரு மாதிரியாகவும் மற்றவர்களோட பார்வை அது தவறானதாகவும் இருக்கு. சோ இது மாதிரி வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சரி நினைச்சு செய்யற விஷயம் மற்றவர்களுக்கு தவறாகவும் படலாம். ஆனா நம்ம நேர்மையான வழியில மிகச் சரியான முறையில எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதற்கான பலனை எதிர்பார்க்காம உன்னோட கடமைய
நீ ரொம்ப தீவிரமா நல்லா பண்ணினா அந்த செயல் வந்து கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்றதுதான் இந்த பாயிண்டோட அர்த்தம். சோ இதுல என்னன்னா கல்வி, பக்தி இப்படி 2 விஷயம் இருக்கு இல்லையா? கல்வி இருக்கு, பக்தி, ஞானம் இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வாழ்க்கையில வாழணும் அப்படின்னா நினைக்கிறோம். இப்போ பக்தி, ஞானம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சேர்ந்தாலும் நம்ம அடுத்து வந்து கல்வி கத்துக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இறைவனை நமக்கே எல்லாம் தெரியும். நிறைய விஷயங்களை பலனை சார்ந்து நம்ம பண்றதால அந்த விஷயம் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுப்போம். பரவாயில்ல, என்னாலதான் இந்த விஷயம் நல்லா முடிஞ்சுது, நான் தான் நல்லா பண்ணேன். இதையே அர்ஜுனருக்கு உபதேசமா நிறைய கிருஷ்ணரும் சொல்லியிருக்காரு. என்னாலதான் இது நடந்துச்சுன்ற தற்பெருமை அப்ப அர்ஜுனனுக்கும் வந்துச்சு. சோ அப்போ என்னாலதான் இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சுது, ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நான் நல்லா பண்ணேன், அதனால இது நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்லயும் அந்த விஷயமே நமக்கு சரிவர நடக்காத போது அந்த பலன் வந்து நமக்கு சரியா நமக்கு ஃப்ரூட்ஃபுல்லா அந்த பலன் வரல அப்படின்னா, அஜுச்சோ இது கால வாரிடுச்சே, நான் பண்ணது இப்படி தோத்து போயிடுச்சே அப்படின்னு பலனை நினைச்சு நம்ம கடமையை சரியா செஞ்சோமா, நம்ம சரிவர நம்மளுடைய பாதையில நம்ம என்ன செய்யணுமோ அந்த விஷயங்களை நம்ம சரியா செஞ்சாலே போதும். பலனை பொறுத்து உங்களோட வெற்றியையோ தோல்வியையோ நீங்க வந்து தீர்மானிச்சுக்காதீங்க. உங்களோட கடமையிலே கருமமே கண்ணாயினார் அப்படி இருங்க. அதுதான் வந்து இந்த நிஷ்காமிய கர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வித்யா ததாதி வினயம் அப்படி ஒரு ஸ்லோகமும் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா வித்யானா என்னது? கல்வி, அறிவு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வினயம்னா பணிவு. எந்த இடத்துல வந்து ஒரு கல்வி நிறைந்த ஒரு இடம் இருக்கிறதோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா பணிவும் வந்து சேரும். பணிவுனா யாரை பொறுத்த பணிவு? இறைவனுக்கான ஒரு பணிவு. சோ நமக்கு பணிவும் இருக்கணும். நமக்கு எல்லாம் தெரியும், நமக்கு அதாவது கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. சோ நமக்கு கற்க வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்துல நம்ம அனுபவத்தினால் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்கும்போது, சோ இந்த கல்வி நமக்கு வந்து சேரும் போது அது நல்ல விஷயங்களுக்காக பயன்படணும். இறைவனை அடைவதற்கான ஒரு யோகமா அது நமக்கு வந்து சேரணும். சோ யோகம் அப்படின்னாலே என்ன வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா பெர்ஃபெக்ஷன் ஆக்ஷன். சோ நம்ம செய்யக்கூடிய செயல்களை நேர்த்தியா திறம்பட செஞ்சா அதுவே ஒரு யோகம் தான். அதுக்கு தனியா நம்ம செய்யணும்னு அவசியம் இல்ல. நம்மளுடைய வேலைகளை கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இந்த பக்குவத்துல நம்மளோட வேலைகளை நம்ம தொடர்ந்து சரியான பாதையில செஞ்சுட்டு வரணும். ஏன்னா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து நாம ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா போற வழி எப்படி வேணா இருக்கலாமா, நம்மளோட கோல் இது. சில விஷயங்கள்ல அப்படிதான் இருக்கும். சோ உன்னோட கோல் அது எப்படியாவது அச்சீவ் பண்ணிடு, உன்னோட வாழ்க்கையில எதையாச்சும் பண்ணி அப்படி இருக்கக்கூடாது. சோ இது நிறைய சில கருத்துக்கள் இந்த மாதிரி இருக்கு. எப்படியாவது கோலை ரீச் பண்ணிடணும். ஆனா மகாத்மா காந்திஜியோட பார்வையில அப்படி கிடையாது. நீ போய் சேர வேண்டிய இலக்கு அங்க இருக்குன்னா அதற்கு நீ செல்ல வேண்டிய பாதையும் மிகச்சரியா இருக்கணும். நீ அந்த பாதையை தான் முதல்ல சரியா தேர்ந்தெடுக்கணும். அந்த பாதையை நீ சரியா தேர்ந்தெடுத்தாலே நீ போய் சேர வேண்டிய இலக்கை நீ தானா அடைச்சிடுவ. அங்க ஒரு இலக்கு இருக்கே, அதை நான் அடையணும்னு சொல்லி அநியாய பாதைகளையோ இல்ல சுயலாபத்திற்கான விஷயங்களையோ தேர்ந்தெடுக்க கூடாது. அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அப்படி நான் வந்து நல்ல செயல்களை செஞ்சு இலக்கு அடைஞ்சாலும் அது முழு பலன் கிடையாது. சோ நல்ல விஷயங்களை நீ சரியான இலக்கை தேர்ந்தெடுக்கிற மாதிரி சரியான பாதையையும் தேர்ந்தெடுக்கணும். சோ அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்துல ஃபுல்லா சொல்றாங்க. சோ நமக்கு வரக்கூடிய ஞானம் எல்லாமானது நமக்கு பணிவை ஏற்படுத்தணும் அப்படின்றதையும் சொல்லி இந்த நிஷ்காமிய கர்மம் அப்படின்ற அந்த சாப்டரை வந்து முடிச்சிருக்காங்க. சோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஷ்ணவ ஜனதோ. சோ இந்த வைஷ்ணவ ஜனதோ அப்படின்றது காந்திஜி வந்து அவருடைய அடுத்தடுத்த நிறைய பஜனை கூட்டங்கள்ல நிறைய பாடல்கள்ல இந்த பாடலும் வந்து நிறைய இடம்பெறும். டெய்லி வந்து அவரோட பிரேயர்ல ஒன் ஆஃப் த சாங்கா இது இருக்கும். சோ இந்த பாட்டு வந்து இதுல என்ன கருத்துக்கள் அதிகமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு வைஷ்ணவனாக வாழப்படுபவனுடைய இலக்கணம் என்ன மாதிரியான வாழ்வியல் முறைகள் எல்லாம் அவங்க வாழணும் அப்படின்றதுதான் இந்த புத்தகத்துல அழகா அப்படியே சொல்லிக்கிட்டே வராங்களாம். இந்த பாடல்ல அப்படியே சொல்லிக்கிட்டே வராங்க. அப்போ பக்தி அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்மளுடைய இந்த பகவத்கீதையோட 18 அத்தியாயங்கள்ல பக்தி அப்படின்ற பக்தி யோகத்தை பத்தியும் தனியா விளக்கப்பட்டிருக்கு. அப்போ பக்தி இறைவனிடம் வைக்கக்கூடிய பக்தி அப்படின்னா என்னது அப்படின்னா
நம்ம வந்து சில பேருக்கான பக்தினா எப்படி இருக்கு அப்படின்னா, தினமும் வந்து அதிகாலையில எழுந்துக்கணும். பூஜைக்கான வேலைகள், இறை வழிபாட்டுக்கான தயார் வேலைகள் எல்லாம் பண்ணணும். தினந்தோறும் வந்து ஆலயத்துல போய் தவறாம வழிபட்டுறணும். அங்க நாம நைவேத்தியங்கள்லாம் படைச்சு, அங்க செய்யக்கூடிய சிறப்பு அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள் இதுலலாம் வந்து நம்ம கலந்துக்கணும். அப்போ அதுக்கப்புறம் நல்ல நம்மளோட கோயிலினுடைய அடையாளமா நல்ல விபூதி, சந்தனம் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தா நம்ம பக்திமானா? அப்படின்னா இது பக்தியே கிடையாது. உண்மையான பக்திமான் என்பவர் இப்படி செய்யக்கூடிய சடங்குகளுக்காகவும், இப்படி செய்யக்கூடிய செய்கைகளுக்குமே உண்மையான பக்தின்னு நம்ம சொல்லவே முடியாது. இந்த உலகத்திலே வந்து இப்ப நம்ம பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லும்போது 3 பேரை எடுத்துக்காட்டா சொல்றாங்க. இப்ப சொல்லும்போது வந்து இப்ப சங்கரர் பத்தி சொல்றாங்க, ராமானுஜர், மத்வர் இவங்க 3 பேரை பத்தி சொல்லும்போது, சங்கரர் வந்து அவர வழிபடுறவங்க நெற்றியில வந்து அவருடைய கொள்கைகள், உபநிடதங்கள் இத ஃபாலோ பண்றவங்க நெற்றியில வந்து விபூதி பூசிக்கிறதும், இல்ல சிலர் ராமானுஜர வழிபடுறவங்க அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த திருமண் நெத்தியில அணிஞ்சுக்கிறதும், இல்ல மத்வர் இவருடைய கொள்கைகளையும் அவருடைய உபதேசங்களையும் பின்பற்றவங்க கரிய கோடா நெத்தியில போட்டுக்கிறதையும் பழக்கமா வச்சிட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பழக்கமாக இருந்தாலும், இதெல்லாம் ஒரு நம்பிக்கைகளா இருந்தாலும், இது ஒவ்வொன்னும் சொல்றதுக்கான விஷயம் என்னது? ஒவ்வொரு நாளும் இதை நீ நெற்றியில் இடும்போது இதுதான் உன்னுடைய கடைசி நிலை. சாம்பலாகவோ இந்த மனிதனாக பிறந்த வாழ்க்கையில ஒன்று சாம்பலாகவோ இல்ல மண்ணாகவோ கரியாகவோ தான் நம்ம வாழ்க்கையில மாறப்போறோம். இதை நிலைநிறுத்துவதற்கான ஒவ்வொரு நாளுமே இதை நம்ம மனதில் நிலைநிறுத்துவதற்கான ஒரு அடையாளங்கள் தான் இது. அவங்களுடைய வாழ்க்கை முறையில இதை நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா நாம அததான் ரொம்ப அழகிப்படுத்துக்கிற பொருளா, அந்த சந்தனம் நமக்கு நல்லா வந்துச்சா, இந்த விபூதி பட்ட நேரம் இருக்கான்னு சொல்லி பார்த்து அழகை கூட்டி கொண்டு அதை ஒரு பொருளா தான் நினைக்கிறோமே தவிர, அதனுடைய அர்த்தம் என்ன, அந்த பொருள் நமக்கு விளக்கக்கூடிய அர்த்தம் என்ன, நம்ம இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவலா ஃபாலோ பண்றோம் அப்படின்னா இதுதான் அர்த்தம். சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பூஜை பண்றதோ மற்ற விஷயங்களோ செய்வது உண்மையான பக்திமானுடைய ஒரு பொருளே கிடையாது. அப்ப உண்மையான பக்திமான்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதுல நிறைய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. சோ உண்மையான பக்திமான் என்பவர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், யார் மீதும் வந்து பொறாமை கொள்ள மாட்டாங்களாம். சோ இந்த நாமளே வந்து இறைவனோட அம்சம்ன்றது தானே இதனுடைய நிதர்சனமான உண்மை. அப்போ ஒரு நம்மளும் ஒரு இறைவன், நம்ம கூட இருக்கக்கூடிய அனைவருமே இறைவனோட அம்சங்கள் தான். இறைவனோட ஒரு பார்ட்டாக நம்ம எல்லாருமே இருக்கணும் போது யார் மேல பார்த்து பொறாமப்பட முடியும்? சோ அதனால ஒரு நல்ல பக்திமானா இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லார் மீதும் வந்து கருணையோட நடந்துப்பாங்க. சோ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களிடமே, அது சக மனிதர்களா இருக்கலாம், இல்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிற உயிரினங்கள் எதுவா இருந்தாலும் உண்மையான பக்திமான் என்பவர், பக்தி யோகத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க அனைத்து உயிர்களிடத்துமே வந்து கருணையோட இருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் 3வது விஷயம், எப்படி உண்மையான பக்திமான் என்பவர் எப்படி இருப்பாரு அப்படின்னா, அவர்கிட்ட நான் என்ற எண்ணமோ இல்ல ஆணவமோ இருக்காதாம். சோ இறைவனை அடையணும், இறைவனோட நிலைய நாம பெறணும் அப்படின்னும் போது, நான் தான், என்னாலதான் இந்த விஷயம் நடந்துச்சு, என்னால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்ற கூடிய அந்த நான் என்ற எண்ணமும், எல்லாரும் என்னை விட தாழ்ந்தவர்கள் தான், நான் பணத்தாலேயோ இல்ல செல்வத்தாலேயோ அறிவாலேயோ இல்ல இந்த உலகத்தோட பிற விஷயங்களாலேயோ நான் உயர்ந்தவன் அப்படின்ற எண்ணமோ ஒரு சிறந்த பக்திமானுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுயலாபம். சுயலாபம் இல்லாம இருக்கணும். அதாவது என்ன அப்பவே சொன்னல, எந்த ஒரு விஷயத்த செய்யும் போதும் செல்ஃபா இதனால எனக்கு என்ன நல்லது நடக்க போகுது. ஒரு உண்மையான பக்திமானுன்றவரை அந்த இடத்துலதான் சொல்றாங்க. நாம வந்து சுயலாபமா கடவுள்கிட்ட போய் கூட நம்ம பிரார்த்தனை பண்ணும் போது கூட போயிட்டு சுயலாபமா தானே நம்மளோட பிரார்த்தனைய வைக்கிறோம். நம்மளோட வேண்டுதல்களையும் அப்படிதான், எனக்கு இது வேணும், எனக்கு அதை செஞ்சு கொடுங்க, எனக்கு இதை பண்ணி கொடுங்க, இது எனக்கு நடக்கணும், அப்படித்தானே நம்ம இறைவன். அப்ப அது ஒரு பக்தியா? கிடையாது சொல்றாங்க. சோ சுயலாபத்திற்காக மட்டுமே இருக்கிறவங்க உண்மையான பக்திமானா இருக்க முடியாது. நான் இதை செய்யறேன், நான் அதை செய்யறேன் அப்படின்றது உண்மையான பக்தி கிடையாது.
சோ நம்ம வந்து இந்த நம்மளோட வாழ்க்கைய ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்ற மாதிரி இந்த மனிதன் எப்படி வாழணுமோ அந்த வாழ்வாங்கு வாழ்க்கைய வாழ்ந்தாலே இறைநிலையை அடையலாம். உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் இறைவனே பண்ணி கொடுப்பார். சுயலாபத்திற்காக வாழ்றவரு ஒரு உண்மையான பக்திமானா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, எதையும் மன்னிக்க கூடிய குணம். உண்மையான ஒரு பக்திமானா இருந்தா கண்டிப்பா அந்த ஃபர்கிவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஹேபிட் அவங்களுக்குள்ள இருக்கும். எந்த விஷயம் நடந்தாலும் அதை மன்னிக்க கூடிய பக்குவம், தண்டிக்கிற எண்ணம் தோன்றாது. அதை மன்னிக்க கூடிய பக்குவம் உண்மையான ஒரு பக்திமானுக்கு இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, போதும் என்ற மனம், மன நிறைவு. சோ எந்த ஒரு விஷயம் இந்த கடவுள் நமக்காக அளிக்கப்பட்டிருக்கிறாரோ இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துவதற்காக இறைவன் நமக்கு அளித்திருக்கிறார் அப்படின்ற போதும் அப்படின்ற எல்லா விஷயத்திலயும் ஒரு மன நிறைவு நமக்கு இருக்கணும். இது பத்தாது, இது சரியில்லை, அது சரியில்லை, இது நல்லா இல்லைன்னு சொல்லி எல்லா விஷயத்திலயும் குறைகளை காண்பதை விட மனநிறைவு, ஒரு சிறிய விஷயத்துல கூட மனநிறைவு அடைய வேண்டிய பக்குவம் வந்து பக்திமானுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, உறுதியான செயல்பாடு, நிலைப்பாடு. எந்த ஒரு விஷயத்த செய்யும் போதோ உறுதியா அந்த விஷயத்துல எடுத்த காரியத்தை ஸ்ரத்தையோட முழு மனதோட திறம்பட சரியான வேலையில செய்யறதா உண்மையான பக்திமானா இருப்பாராம். எடுத்த காரியத்தை இறைவன் மீது, அதாவது இதுல என்ன ஒரு பாயிண்ட் சொல்றாங்கன்னா, இறைவனை வந்து முழுமையா நம்புங்க. உங்களுடைய உடல், மனம், ஆன்மா இது எல்லாத்தையும் இறைவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு எந்த ஒரு செயலையும் நீங்க செய்யும் போது, அதாவது அந்த வாழ்க்கைக்கான கையேடை பின்பற்றி நீங்க செய்யும் போது பலனை கூட நீங்க எதிர்பார்க்க தேவையில்ல. உங்களோட கடமையை நீங்க சரிவர செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல பலன் தானா வந்து சேரும். சோ இறைவனை முழுமையா உறுதியான நிலைப்பாடு வச்சு நம்பினீங்கன்னா உங்களுக்கு தேவையான நல்லது தானா அமையும் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து யாரையும் பார்த்து பயப்பட மாட்டாங்களாம் பக்திமான்றவங்க. சோ பக்திமான் வந்து ஒரு உண்மையான பக்தி யோகத்தோட இருக்கவங்க யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை. அவங்கள பார்த்தா யாரும் பயப்படக்கூடாதாம். இப்ப வந்து பெரிய நான் வந்து பக்தியில மிகச் சிறந்தவனா இருக்கேன்னு நினைக்கிறவங்க ஆட்சி பண்றவங்களாவோ, அரகண்டாவோ, இல்ல அவங்க சொல்றதை கேட்கிறவங்களாவோ அவங்க சிஷ்யர்களை வச்சிருந்தாங்கன்னா அவங்க பக்திமானா இருக்க முடியாது. சோ பக்திமான் என்பவர் யாருக்கும் பயந்தவராகவும் இருக்கணும்னு அவசியம் இல்ல, அவரை பார்த்து யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எந்தவித துக்கமோ துயரமோ ஒரு பக்திமானுக்கு தேவையே இல்லை. நண்பர்களையும் எதிரிகளையும் சமமா பாவிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்கும். இவன் எனக்கு நல்லது பண்ணிருக்காங்க, அதனால இவங்க எனக்கு நண்பர், இவங்க வந்து எனக்கு தீமை பண்ணிட்டாங்க, இவங்க என்னோட துரோகி, இவங்களோட எதிரி அப்படின்னு சொல்லி அவங்க மேல வஞ்சக எண்ணமோ இல்ல ஒரு பொறாமை எண்ணமோ இல்ல ஒரு தீய எண்ணமோ ஒரு உண்மையான பக்திமானுக்கு ஏற்படாது. சோ இறைவனை முழுமையா நம்பக்கூடிய ஒரு பக்திமான் அப்படின்றவங்க எந்த ஒரு தவறான தீய எண்ணங்களோ இல்லாம நல்ல நண்பர்களையும் எதிரிகளையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு தைரியத்தையும் ஒரு அறிவையும் அவங்க பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நமக்கு 3வது பாயிண்ட் இதோட உண்மையான பக்திமான் என்பவர் யார் அப்படின்றதோட இந்த 3வது தலைப்பு வந்து முடியுது. சோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய 4வது தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, விட்டு விடுதலையாகி நிற்பாய். இது வந்து அழகான ஒரு தலைப்பு, பாரதியாரோட கவிதை வரிகள். விட்டு விடுதலையாகி நிற்பாய்னா எதுல இருந்து விட்டு விடுதலையாகி நிற்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இதுல எல்லாமே படிச்சுட்டு வரோம். ஒரு சாப்டரா பார்க்கும்போது உண்மையான பக்தினா எப்படி இருக்கணும், நம்ம உண்மையான வாழ்க்கை இறைநிலையை அடையணும்னா நாம என்னெல்லாம் செய்யணும், அதே மாதிரி ஒரு கர்ம யோகம்னா என்னது, இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது எதுக்கு இந்த பக்தி, ஞானம், கர்மம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா முக்தி நிலையை அடையணும், இறைவனை அடையணும். இதுதானே நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே பார்த்த விஷயம். நம்ம எல்லாரும் நம்ம வந்தக்கூடிய செயல்களை எல்லாத்தையும் சரிவர செஞ்சுட்டு இறைநிலையை அடையணும் அப்படின்னும் போது மகாத்மா காந்திஜியோட பார்வையில சொர்க்கம் என்பது எங்க இருக்கு அப்படின்னா, சொர்க்கம் என்பது உன்னை சுற்றித்தான் இருக்கிறது. அந்த இறைவன் அந்த தத்துவமசி சொல்லும் போதே ஒரு வாக்கியம் சொல்லியா, நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே இருக்கிறாய், அதுதானே அதோட அர்த்தம். சோ சொர்க்கம்னா எனது இட்டர்னல் பீஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது எந்த ஒரு
நிபந்தனையும் இல்லாம எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையை வாழக்கூடியதற்கான ஒரு நிபந்தனையற்ற ஒரு நிலைதான் இட்டர்னல் பீஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சோ அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க உங்களோட பக்தி, ஞானம் இது ரெண்டுத்தையும் சரிவர வகையில செஞ்சுட்டு உங்களோட கர்ம யோகங்களையும் நீங்க வந்து சரிவர செஞ்சுட்டு வரும்போது உண்மையாலுமே நீங்க இருக்கிற இடமே சொர்க்கம் ஆயிடும். ஒரு நல்ல பக்திமான் இருக்கக்கூடிய இடம். இப்ப நாம ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் இல்லையா? சோ எப்படி இருக்கணும் உண்மையான பக்திமான்றவங்க? பொறாமப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, ஆணவத்தோட இருக்கக்கூடாது, கருணையோட இருக்கணும், எல்லாரையும் சமமா பாவிக்கணும், உறுதியோட நிலைப்பாடோட இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் செஞ்சாலே உனக்கு அந்த வாழ்க்கை சொர்க்கமா மாறிடும். சோ உன்னுடைய வாழ்க்கையும் உன்னை சேர்ந்தவர்களும் சொர்க்கத்துல இருப்பது போன்ற வாழ்க்கைய உன்னாலேயே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுலதான் வந்து நான் அந்த நம்ம அடைய வேண்டிய இலக்கு. சோ அந்த இலக்கை தீர்மானிச்சு போகும்போது அந்த இலக்குல எண்ட் அண்ட் மீன்ஸ் 2 வார்த்தைகள் இதுல உபயோகப்படுத்தியிருக்காங்க. எண்டுன்றது நம்ம போய் சேர வேண்டிய ஒரு இடம், மீன்ஸ் அப்படின்றது அதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை. சோ இது வேற வேற கருத்துக்கள் இதுக்கு விரோதமாகவோ மாறி இருந்தாலுமே, முரண்பட்டு இருந்தாலுமே, நாம வந்து போய் சேர வேண்டிய இலக்குக்கு முதல்ல தீர்மானிக்க வேண்டியது நம்ம போய் சேர வேண்டிய பாதையை தான். அந்த பாதை சரியா இருந்தாலே நம்மளோட இலக்கை நாம போய் சீக்கிரமா வந்து அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ மற்றவர்களுக்கு உதவி செய்வதுதான் அந்த கர்ம யோகம் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் வந்து ஒரு கூட்டத்துல வந்து பேசுறாராம். அப்ப நிறைய பேர் அவருடைய இத சொன்னவங்க இது வரைக்கும் கர்ம யோகம்ன்ற வார்த்தைக்கு இப்படி ஒரு இலக்கத்தை யாருமே கொடுத்ததே இல்லையே, நீங்க தான் முதல்ல இப்படி சொல்றீங்க, இதை எப்படி நான் ஏத்துக்கிறது? மற்றவர்களுக்கு உதவி செய்யறது கர்ம யோகமா? அதை செஞ்சா போதுமா அப்படின்னு கேட்கும்போது விவேகானந்தர் சொல்றாரா, ஆமா இது வரைக்கும் அதை யாரும் சொல்லல. ஆனா அந்த கருத்து எனக்காக காத்துட்டு இருக்கு இவ்வளவு நாளா. நான் சொல்லியிருக்கேன், இப்ப நீங்க இதை எடுத்துக்கோங்க. சோ கர்ம யோகம் அப்படின்றது மற்றவர்களுக்கு உதவிகரமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வதுதான் வந்து கர்ம யோகம் அப்படி சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு வந்து திருக்குறள்லயும் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காரு. அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. சோ இந்த குறளுக்கான விளக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு அறிவுள்ளவன் அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்படி பிறருக்கு அத எம்பத்தின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இல்லைங்களா? இங்கிலீஷ்ல சொன்னா இன்னும் நமக்கு நல்லா புரியும். சோ பிறருக்கு வரக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் தன்னிலையிலிருந்து இருந்து பார்ப்பவர் தான் ஒரு அறிவுள்ளவரோட செயல். சோ இந்த கர்ம யோகம் அப்படின்றது பிறருக்கு தீங்கு நினைக்காம பிறருக்கு நல்லது செய்வதற்கான ஒரு விஷயமா தான் இந்த கர்ம யோகம் பார்க்கப்படுகிறது. சோ அந்த எம்பத்தி அப்படின்ற உணர்வு நம்ம எல்லாருக்குள்ளவும் இருக்கணும். சோ இது இருந்தாலே அந்த முக்தி நிலை நம்ம எல்லாருக்கும் நாம் வாழக்கூடிய வாழ்நாள்லயே நமக்கு கிடைக்கும். சொர்க்கம்ன்றதே நம்ம இறுதியாக நாம் போய் சென்று சேர வேண்டிய இடம் அல்ல. நாம் வாழக்கூடிய வாழ்க்கையே நம்மளோட சக மனிதர்களோட நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, நாமும் மகிழ்ச்சியோட நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் மகிழ்ச்சியோட இருந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான சொர்க்கம். இறுதியா நாம போய் அடைய வேண்டிய நிலை கிடையாது. அந்த முக்தி நிலை உங்களுக்கு இப்பயே கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான நல்ல விஷயங்களையும் நல்ல கருத்துக்களையும் உங்களோட லைஃப்ல வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படின்னா இந்த உலகத்துல பிறந்தது, நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருப்பது, இது அனைத்துக்குமே ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தோட சேர்ந்துதான் நம்ம எல்லா செயலையும் செய்துட்டு வரோம் அப்படின்னும் போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இறைவனே மனித அவதாரம் எடுத்து வரும்போது அவங்க கண்டிப்பா வேலை செஞ்சுதான் ஆகணும். எந்த வேலையும் செய்யாம யாராலையும் சும்மா இருக்க முடியாது. சோ நான் யார் எல்லா கேள்விகளும் நமக்குள்ள இருந்தாலுமே நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்க வேலைகளோ, நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்களோ எந்த பலனையும் எதிர்பார்க்காம உங்களோட வாழ்க்கையில நம்ம ஒரு இடத்துல ஒரு நிறுவனத்துல நம்ம எங்கேயோ நம்ம இருக்கிறோம், நம்ம ஒரு பணியை செய்யறோம், வேற வேற நம்மை சேர்ந்தவர்கள் யார் எங்க இருந்தாலுமே இது செஞ்சதால அவங்களுக்கு ஃபேவரா போயிடுச்சு, இது இவங்களுக்கு ஃபேவரா போயிடுச்சு அப்படியெல்லாம் இல்ல. நீ உன்னுடைய வேலையில முழு கவனத்தோடவும் முழு நேர்பாடோடவும் உன்னோட போய் சேர வேண்டிய சரியான பாதையை தீர்மானிச்சோம் நீ போய் திறம்பட அந்த வேலையை செஞ்ச அப்படின்னா உனக்கு தேவையான பலனும் வந்து சேரும். இந்த உலகத்துல நீ வாழ்வதற்கான ஒரு வாழ்வாங்கு வாழ்க்கையும் வாழலாம், உன்னுடைய வாழ்க்கையிலேயே இறைநிலையையும் அடையலாம். சோ இதுதான் வந்து இந்த பாயிண்ட்ல முழுமையா சொல்லப்பட்டிருக்கு.
சோ நம்ம வந்து எல்லா விஷயத்திலயும் பலனை எதிர்பார்த்து வேலை செய்யும் போது நம்ம நிறைய இடத்துல கடமை தவறிடுறோம். சோ அதனால கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, இந்த வரிகளை நம்ம அடிக்கடி நிறைய வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுது. சோ அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணார்ப்பணம்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி இதுல பயன்படுத்துறாங்க. கிருஷ்ணார்ப்பணம்னா என்னன்னா இறைவனுக்கு அர்ப்பணம். நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் நல்லதும் இருக்கலாம், தீயதும் இருக்கலாம். சோ அனைத்து விஷயங்களோட பலன்களும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை நீங்க முழு ஸ்ரத்தையோட எடுத்து செஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிட்டும் அப்படின்றத இதுல எடுத்து சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து பகவத்கீதை புத்தகமோ மகாத்மா காந்திஜியோட கருத்துக்களோட சேர்ந்து இணைஞ்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். சோ நிஷ்காமிய கர்மம், பலனை எதிர்பார்க்காமல் உன்னோட கடமையை நிறைவாக சரிவர செய்யணும் அப்படின்றதுதான் இந்த 4th சாப்டர்ல ஃபைனலா சொல்லியிருக்க பாயிண்ட். சோ சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது மொத்தம் 4 பாயிண்ட். சோ டாபிக்கை மட்டும் ஒரு முறை ரிவைண்ட் பண்ணிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் பண்ண டாபிக் வந்து வாழ்க்கைக்கான கையேடு. சொன்ன அந்த யூசர் மேனுவல் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட வாழ்க்கையில வந்து எப்படி ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு யூசர் மேனுவல் இருக்கோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கான ஒரு யூசர் மேனுவல் தான் இந்த மாதிரியான நல்ல புத்தகங்கள்லாம். சோ 2வது பாயிண்ட் நான் படிச்சது வந்து நிஷ்காமிய கர்மம், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்றதுதான் அதோட பொருள். சோ நம்ம ஒவ்வொரு வேலை நம்ம நிமித்தமா எந்த வேலை செய்யும் போதோ அந்த விஷயங்களுக்கான பலனை எதிர்பார்த்து செய்யாம நம்ம போய் சேரக்கூடிய பாதையை சரியாக தேர்ந்தெடுத்து செய்தால் நமக்கான பலன் நன்றா கிட்டும். 3வது பாயிண்ட் வந்து வைஷ்ணவ ஜனத்தோ அப்படின்னு பேசினதுல பக்திமான் என்பவர் யார்? நம்மளோட பார்வையில வெறும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் வெறும் யாகங்களையும் வெறும் வேள்விகளையும் பூஜைகளையும் சிறப்பு ஆராதனைகளையும் நடத்துறதுதான் பக்திமான் சொல்லி நம்ம நினைச்சிருந்தா அது உண்மையிலேயே பக்தி கிடையாது. பக்திமான்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் வந்து அதுல சொல்லி இருந்தோம். சோ அடுத்த பாயிண்ட் 4th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா விட்டு விடுதலையாகி நிற்பாய். என்னன்னா இந்த உலகத்துல நம்ம வாழ வந்த வாழ்க்கைய நம்ம கடைசியா முடிக்கும் போது இறைநிலைய அடையணும், இறைவனோட அம்சங்கள் தான்றத பரிபூரணமா நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வேலைகளை எப்படி செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் இவங்களுக்கு அப்படி நடக்குதா, எனக்கு அப்படி நடக்குதா, இதனாலதான் இப்படி நினைக்குதா அப்படியெல்லாம் எந்த ஒரு எண்ணமுமே இல்லாம கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேலைகளை சரிவர திறம்பட சரியான முறையில செஞ்சாலே நம்ம வாழ்க்கையில முக்தி நிலையை அடையலாம். பக்திமான்றவங்க சொன்னக்கூடிய எல்லா கருத்துக்களையும் ஃபாலோ பண்ணாலே நம்மளுடைய சொர்க்கத்தை போன்ற வாழ்க்கைய இந்த பூமியிலே நம்மளால வாழ முடியுமே கண்டி கடைசியா நாம போய் சேர வேண்டிய நிலைதான் முக்தியோ சொர்க்கமோ அல்ல, நாம் இருக்கும் இடத்தையே சொர்க்கமாக மாற்றிக்கொள்ளலாம். சோ இதோட என்னோட 4 பாயிண்ட் முடியுது. சோ இந்த டைம் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த புத்தகத்தை படிக்கும் போது நிறைய விஷயங்கள் நமக்கே உள்ளூர செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, சோ நிறைய நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்களை படிப்போம், தெரிஞ்சுப்போம். சோ அந்த விஷயங்களை வந்து இந்த புத்தகத்துல படிக்கும் போது ஒரே விஷயமா மட்டும் சொல்லல, நிறைய கருத்துக்கள் வந்து ஆன்மீக பாதையில இருந்தாலும் நிறைய விஷயங்கள் விவேகானந்தர் பார்வையில இருந்தும் வள்ளுவரோட திருக்குறள் உவமையில இருந்தும் நிறைய கருத்துக்கள் இந்த புத்தகத்துல அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. சோ நம்மள நாமளே அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கோ நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்கோ இது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. அனைவருக்கும் நன்றி. இந்த புத்தக அறிமுக கூட்டத்துல ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வரைக்கும் ரேவதி மிஸ் வந்து அவைலபிள் கிடையாது, உடல்நிலை சரியில்லை. இன்னைக்கு அவங்க கிட்ட நான் காலைல பேசும்போது கூட அவங்களுடைய கமிட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இருக்கு. ஏன்னா நான் ஃபேஸ் பண்ண நிறைய பேர் வந்து அவங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அந்த புத்தக அறிமுக கூட்டத்தை சிறப்பா பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுவும் இன்னைக்கு வந்து இந்த புத்தகத்துல கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற ஒரு அருமையான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அது அவங்க ஒரு கடமையா நினைச்சு செஞ்சிருக்காங்க. அதுக்கான பலன் வந்து இந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை வந்து படிச்சு இந்த மெசேஜ் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது இன்னைக்கு இந்த நாள்ல அமைஞ்சிருக்கு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ரேவதி மேம், மனமான நன்றிகள். கமெண்ட் கேட்கும். போனா மேம் கேக்குதுமா? கேக்குது. இல்ல நான் சொல்லலாமான்னு கேட்டேன், நீ போனா மேம் பேர் சொல்லிருக்க. சொல்லுங்க போனா மேம் அப்புறம் வருவாங்க. ரொம்ப அருமையான போனா மேம் கடைசியில கூடுப்பா, நீ வேற ஏன் எடுத்தோடனே போனா மேம்ங்கிறாங்க, அவ்வளவு பேர் இருக்காங்க. ரேவதி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ரிசியேஷன், வெல் டன், ரொம்ப நல்லா பண்ண. உண்மையாவே நான்
ஜானகிராமன் சொன்ன மாதிரி ரேவதி கூடயே பேசிட்டு டெய்லி அவளோட ஒர்க் என்ன அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஆளு. இதுல வேற இந்த வீக் ஃபுல்லாவே அவளுக்கு உடம்பு முடியல, எப்படி பண்ண போறாளோ. மதியானம் கூட பேசின, முடியலன்னா பாத்துக்கலாம், வேற யாரையாவது கூட அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலான்னு. ஆனாலுமே ரேவதி இல்ல மிஸ், நான் எப்பயோ படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா. சொல்ற வேலையை அந்த நேரத்திலேயே முடிக்கிற பழக்கம் எப்பயுமே ரேவதி கிட்ட இருக்கு. ரொம்ப இது ஒரு நல்ல டீச்சர். ரொம்ப அழகா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அப்புறம் கன்சாலிடேட் பண்ணி அதை சொன்ன விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. இவ ரேவதி பேச பேச ஒன்னே ஒண்ணு அப்படியே மைண்ட்ல போகுது. நம்ம ஒர்க்கோட, நம்ம கோல் ஷீட்டோட, நம்ம வந்து பக்திமான் அப்படின்ற லீடர் கீழே நம்ம எல்லாருமே இருக்கோம். நம்ம செய்யறது வந்து உண்மையாவே ஒரு நல்ல சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கர்ம யோகிகள் தான். இது அடிக்கடி நம்ம மனசுல பதிய வச்சு நம்மளுடைய வேலையை சிறப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பலனை எதிர்பார்க்காதே கடமையை செய் அப்படின்ற வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை. ஆனா எல்லா வேலைக்கும், விளைவுகளுக்கும், செயல்களுக்கும் ஒரு விளைவு இருக்கு. நம்ம செய்யற நல்ல செயல், நம்ம பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் இருந்தா நல்ல ரிசல்ட் வரணும், பசங்க எல்லாருக்கும் அது போய் சேரணும் அப்படின்ற பலன் கண்டிப்பா அது கிடைக்கும். கடவுள் நம்ம கூட இருக்காங்க, பக்திமானா இருக்கிற தலைமையில நம்ம வேலை செய்யறப்ப நம்மளுக்கான பலனும் கிடைக்கும் அப்படின்ற கருத்து தான் எனக்கு மனசுல வந்துகிட்டே இருந்துச்சு. அதுதான் இந்த கூட்டத்துல சொல்லணும்னு நினைச்சேன். ரேவதி ரொம்ப நல்லா பேசுறீங்க. வெல் டன், தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ. அதுக்கடுத்து உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். வணக்கம் சார், உமா பாரதி பேசலாமா? நானு எஸ் மேம், பேசுங்க. வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் மாலை வணக்கம். நம்ம முரளிதரன் சாரோட அந்த பாமரனின் பகவத்கீதை புக் வந்து ரொம்ப அருமையான புக்கு. நான் 2 புக்கு வாங்கினேன். அது நான் ஒண்ணு வச்சுட்டு இன்னொருத்தவங்க என்னோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு gift கொடுத்தேன். அந்த புக்கை நான் அந்த வெளியீட்டு விழா அன்னைக்கே வந்து கொடுத்தேன். நானும் படிச்சேன். ஏற்கனவே நிறைய பகவத்கீதையோட சாராம்சத்தை சார் வந்து வீடியோவா வெளியிடும் போதே நான் அப்பப்ப டெய்லி கேட்டுருவேன். அதுவும் சரி, மகாத்மா காந்தியும் சரி, இப்ப வெளிவர்ற பாரதி டானிக்கும் சரி, அவர் தன்னோட ஸ்ரத்தைய அதுல காமிச்சிருப்பார். இத வந்து எளிமைப்படுத்தி எப்படி ஒரு படிக்காத ஒருத்தர் கூட கேட்டா புரியுற அளவுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அதனாலதான் அந்த டைட்டிலே வந்து எல்லாரையும் முதல்ல கவர்ந்தது, அந்த பாமரனின் பகவத்கீதைன்ற அந்த வார்த்தையே. அதுவும் இப்ப அவங்க மேடம் ரேவதி அவங்களும் அதை இன்னும் எளிமைப்படுத்தி அழகா சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் கொஞ்சம் கடைசியில தான் ஜாயின் பண்ண முடிஞ்சது. இருந்தாலும் அந்த ஜிஸ்ட் அப்படிம்பாங்க தெரியுமா, நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட் அப்படின்னு கடைசியா அவங்க சொன்ன விதம் வந்து ரொம்ப அழகு. அது வரைக்கும் கேட்காதவங்களுக்கு கூட சரி இவங்க அழகா இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப அருமையா அழகா சொன்னாங்க. நிஷ்காமிய கர்மத்தை பத்தியும் மகாத்மா காந்தியை பத்தியும், விட்டு விடுதலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போலே மகாகவியோட வரிகளையும் அழகா ரொம்ப எடுத்து சொல்லி சிறப்பா இந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அவங்களுக்கும் சரி, இந்த சேவாலய நிறுவனத்தார் அனைவருக்குமே ஒரு சிறப்பான பாராட்டுக்கள். கடைசியா ஹைலைட் வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த நிஷ்காமிய கர்மம் தான். பகவத்கீதையோட சாராம்சமே கடமையை செய், பலனை எதிர்பாராது. அதைத்தான் நமது சேவாலய நிறுவனர் ஐயா முரளிதரன் அவர்களும் அவர்களது துணைவியார் திருமதி புவனேஸ்வரி அவர்களும் அவர்கள் தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்கள். அதை அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு மை லைஃப் இஸ் மை மெசேஜ்னு எல்லா பெரியவாளும் குருக்களும் நம்மளுக்கு சொல்லியிருக்கா. இன்னைக்கு பாபா பர்த்டே, பாபா சொல்லுவார் மை லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படின்னு சத்யசாய் பாபா சொல்லியிருக்க. அதே மாதிரி நான் செய்யறத நான் வாழ்ந்து காட்டுறேன்னு முரளி சாரும் புவனா மேடமும் அழகா வாழ்ந்து காட்டி அதை தனது நிறுவனத்தாரும் கடைபிடிக்கிற அளவுக்கு இவ்வளவு சிறப்பா எடுத்துக்கொண்டு போயிருப்பதை நான் கண்கூட பாக்குறேன். ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஏதோ பேசுறீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க மேடம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். மேம் பேசுனது ரொம்ப அழகா பேசினாங்க. அதுல வந்து கடமை செய் பலனை எதிர்பாராங்கிற கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய நம்மளும் அதை மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு சில சமயங்கள்ல அதை பண்ண முடியல. அதே மாதிரி பண்ணணுங்கிறது என்னோட ஆசையும் சார். அது ரொம்ப கரெக்டா பேசினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ரேவதி ரொம்ப நல்லா தெளிவா பேசுனீங்க.
உங்க சொன்ன மாதிரி புத்தகமே வந்து இந்த வீடியோ கேட்டு கொஞ்சம் அந்த எழுதுற அந்த இது இருக்கும்பொழுது ரொம்ப எளிமையான இதுல அவர் பேசியிருப்பாரு. அது டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ அது அதை இன்னும் எளிமைப்படுத்தி ஆஹ், ரொம்ப இதுவா எடுத்து சொன்னீங்க. அதே போல லைக் டீச்சர் கிளாஸ்ல எல்லாம் லெசன் எல்லாம் எடுத்துட்டு கடைசியில ஒரு ரிகேப் சொன்ன மாதிரி சொன்னது வந்து எல்லாரையுமே அது கொஞ்சம் கரெக்டா வந்தது. அதை திருப்பியும் சம்மரைஸ் பண்ணி கொடுத்தது. ஆம், ஒவ்வொரு சாப்டர் நீங்க எடுத்து ஒவ்வொரு சாப்டர்ல இருக்கக்கூடிய அந்த கோர் அந்த 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 விஷயத்தை பிடிச்சு நீங்க பேசினது, அந்த அதோட மைய கருத்தை பிடிச்சு நீங்க ரொம்ப எளிமையா பேசினது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரேவதி விஜயா சொன்ன மாதிரி கேட்கவே வேண்டாம், ஒரு நல்ல டீச்சர். நல்ல அருமையான டாபிக்கை ரொம்ப அருமையா பேசுனீங்க. தேங்க்யூமா. தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ பூனம் மேம். நிர்மலா மேம் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். மிஸ் எடுத்திருக்க புக்கு அனைவருக்கும் வணக்கம். மிஸ் எடுத்திருக்க புக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டாபிக்கும் பாமரனின் பகவத்கீதை நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த யூசர் மேனுவல் ரீசெண்டா இப்பதான் வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தேன். பட் அந்த புக்ல இருக்கிற மாதிரி நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்க சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சேன். ஆனா மிஸ் சொன்னதை பார்த்தா அதுல இருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அந்த மிஷின் வந்து கரெக்டா நம்மளுக்கு யூஸ் பண்ணணும். அதாவது எந்த ஒரு ஃபால்ட்டும் திரும்ப அது வராது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். பாத்தீங்கன்னா அந்த திருநீர் சந்தனம் வைக்கிறத பத்தி பேசினாங்க. ஆக்சுவலா அது வந்து சிலர் அழகுக்காக வைக்கிறாங்களோன்னு எனக்கு தெரியாது. நான் தினமும் வச்சுட்டு வருவேன். எதுக்காக வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால நமக்கு நம்ம போற இடத்துலயும் சரி வர இடத்துலயும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. எந்த ஒரு செயல் புரிஞ்சுக்கிட்டு வந்து சாப்பிடுதான் மண்ணுதான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொன்னாங்க. அதுவும் கரெக்டான பாயிண்ட் தான். எப்பவுமே பலனை எதிர்பார்க்க கூடாது. நம்ம கரெக்டா செஞ்சோம்னா எந்த ஒரு செயலுக்கான பலனும் நம்மளுக்கு கரெக்டா கிடைக்கும், கரெக்டா அந்த நேரத்துலயும் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ மேம். அடுத்தது பூங்கோதை மேம். வந்து ரொம்ப பொறுமையா அழகா பேசுனாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இறைவனுடைய அம்சங்கள் தான் நம்ம அப்படின்ட்டு ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப அழகா சொன்னாங்க. நிறுத்தி கம்பேர் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம வாங்குற புது பொருட்கள் கம்பேர் பண்ணி எல்லாம் ரொம்ப அழகா சொன்னாங்க. கர்மயோகத்தை பத்தியும் சொன்னாங்க. காந்தியடிகளுடைய அந்த இலக்கு பத்தி சொன்னாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து இந்த இது ஓவராலா வந்து பிஜிபியோட நிச்சயம் எல்லாம் நேரான பாதை புக்ல வந்து இந்த இலக்கு பத்தி சொல்ற அந்த ஞாபகத்தை எனக்கு தூண்டுச்சு. ரொம்ப நல்லது மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். இணைய வழியா உங்களுடைய கருத்துக்களை யாராவது பகிர்றீங்களா? அனைவருக்கும் பாலாஜி பாலாஜி சார் பேசலாமே. நீ புதுசா வந்திருக்காரு. ஹலோ சார் சொல்லுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். இட்ஸ் டூ இயர்லி. நான் ஃபுல்லா கண்டிப்பா படிப்பேன். நான் படிச்சுட்டு ஒன் ஆஃப் தீஸ் டேஸ், இன்ஃபேக்ட் உங்களுக்கு மெசேஜ் தான் நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் ஆஃப் தீஸ் டேஸ் ஐ வுட் ஷூர்லி வுட் லைக் டு ஸ்பீக் அண்ட் வித் ஆல் ஆஃப் யூ. கண்டிப்பா பண்றேன் நான். ஓகே சார், தேங்க்யூ. எனக்கு நேற்று டக்குன்னு படிச்சவரை ஃபீட்பேக் பண்ணணும்னு தோணிச்சு சார். நல்லது தோணிச்சுன்னா டக்குன்னு உடனே பண்ணணும், அன்றே செய், அந்த கான்டெக்ஸ்ட்ல பண்ணிட்டேன். டெஃபினெட்லி ஐ வுட் லைக் ஒன் ஆஃப் தீஸ் டேஸ் கண்டிப்பா நான் பேசுறேன். ஓகே, தேங்க்யூ. வெங்கடேஷ். அனைவருக்கும் மாலை வணக்கம். மகாபாரதத்தை விருத்து எழுதுனதுல பெரிய தமிழ் புத்தகம் வந்து 23,000 பக்கங்கள் கொண்ட ஜெயமோகனின் வெண்முரசு. அதுல ஒரு துளி தான் வந்து, ஒரு சாப்டர் தான் வந்து பகவத்கீதை. 23,000 பக்கத்தை நான் என்னைக்குமே படிக்க போறதில்ல. நான் ஒரு 3,000-2,000 பக்கம் படிச்சிருப்பேன், அவ்வளவுதான். அது 62 வயசு மேல ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் திருப்பி.
அதுல வந்து ஒரு சாப்டர் தான் வந்து பகவத்கீதை. அந்த பகவத்கீதையையும் வந்து குங்குமம் சுமந்த கவிதைகள் மாதிரி நாங்க தான் வந்து இப்ப இந்த பாலாஜி நரேன் பேசினார் இல்லையா, அவருக்கு புக்கை அனுப்பி வச்சது நாங்க தான். ஆனா நாங்க அதை எடுத்து வந்து ஒரு சாப்டர் படிச்சோமா அப்படின்னா ஏதாவது ஒரு சாக்கு சொல்லுவோம். ஆனால் எவ்வளவு அழகா வந்து அதுல ஒரு 4-5 சாப்டரை எடுத்து ஒரு தலைப்புகளை போட்டு எங்களால நம்பவே முடியல. ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்துட்டு அவ்வளோ ஸ்பஷ்டமா வந்து அந்த சான்ஸ்கிரிட் இதெல்லாம் சொல்லி ரொம்ப நல்லா சொன்னாங்க. அதனால வந்து அந்த 23,000 பக்கத்தை நாங்க படிக்க போறது இல்ல. ஆனா இந்த மாதிரி யாராவது சொல்றத காதுல வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் கேட்கறதே வந்து ஒரு பாரதி டானிக் மாதிரியும் ஒரு சத்திய சோதனை டானிக் மாதிரியும் வார வாரம் இருக்கு. ரொம்ப நன்றி. ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து அதாவது எது எடுக்கப்பட்டதோ அது இங்கேயே எடுக்கப்பட்டது, எது கொடுக்கப்பட்டதோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு லைன் வரும் கீதையில. நான் அடிக்கடி சேவாலயா பொருத்தி சொல்லுவேன். எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது, நான் கத்துக்கிட்டது எல்லாமே இங்கதான், எனக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே இங்கதான். நான் அதை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னன்னா இங்கதான் என்னை வந்து 2 வருஷம் வந்து எம்ஏ காந்திய சிந்தனை மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில வந்து இங்க டக்கோபாபால போட்டு படிக்க வச்சு எங்களுக்கு டிகிரி வாங்கி கொடுத்தாங்க. நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, இது செயலும் இது குறிக்கோளும் வழிமுறையும் சொல்லிட்டு அது ஒரு பெரிய சாப்டர் நாங்க வந்து இதுல படிச்சிருக்கோம். வழிமுறை சரியா இருந்தா நீ குறிக்கோளை பத்தி கவலையே பட வேண்டியதில்லை. அந்த அந்த ஒரு ஜிஸ்ட் தான் அது. அதெல்லாம் எனக்கு பழைய அந்த ஞாபகங்கள்லாம் வந்தது. டக்கர் பாபா இது நாங்க படிச்ச ஞாபகங்கள்லாம் வந்தது. ரொம்ப நன்றிம்மா. உங்களை நான் கசுவாக்கு வந்தேன்னா நான் நேர்ல மீட் பண்றேன். நன்றிம்மா. தேங்க்யூ. கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது காஞ்சனா மேம் பேசுறாங்க. நல்லா இருந்தது செஷன். ரொம்பவே என்ன சொல்றது, நாங்க அதை படிச்சு ஒவ்வொன்றையும் கேட்டுட்டு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எழுதும் போது எப்படி அந்த வீடியோ எல்லாம் கேட்டு பண்ணமோ, ஓகே இந்த பார்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஞாபகமும் வந்தது. அந்த பக்தியை பத்தி சொல்லும் போது நிறைய அவங்கவுங்க ஒரு ஒரு கோட்பாடு வச்சுட்டு இதுதான் வழிபாடு, இதுதான் பக்தி மார்க்கம்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஆனா அப்படி கிடையாது அப்படின்றத நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி அழகா சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாதிரி கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்றதும் வந்து நம்ம சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த சரண்டர் நம்ம பண்ண மாட்டோம், நம்மளாலே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சுமந்துட்டே இருக்கோம். அந்த சரண்டர் கான்செப்ட் வரணும் அப்படிங்கறதையும் அழகா அதுல கோட் பண்ணி சொல்லியிருப்பாரு. விட்டு விடுதலையாகி அந்த விஷயமும் வந்து சொல்லும் போது அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம விட மாட்டோம் புடிச்சிட்டு இருக்கிறத. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அந்த விஷயமும் நம்மளா தூக்கி வச்சுட்டு கவலைப்படுறதும் நம்ம கிட்டதான் இருக்கிற ஒரு விஷயம். அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா உடனே நமக்கு விடுதலை கிடைக்கும். ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல அதை விட மாட்டோம். அதுதான் அங்க முக்கியமான ஒரு ரகசியமே. விட்டுட்டோம் அப்படின்னா விடுதலை நிச்சயமா கிடைக்கும். அந்த அந்த ஒரு தாற்பயத்தையும் ரொம்ப அழகா அதுல கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாரு. இது எல்லா விஷயத்தையுமே எதுவுமே மிஸ் ஆகாம என்ன சொல்றது, கான்செப்ட்ஸ் எல்லாம் எங்கேயுமே வந்து விலகி போகாம ரொம்ப கோர்வையா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல, அதாவது ஹெல்த் இல்லைனா சரியில்லைனாலும் ரொம்ப போக்கஸ்டா அதை ப்ரிப்பேர் பண்ணி டெலிவர் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லா கவர் பண்ணியிருக்க அந்த ஒரு நிறைவு வந்து நல்லா இருக்கு. இதை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே ஃபர்ஸ்ட் நிர்மலா மேம் ரிவ்யூ ஆகட்டும், இப்ப அடுத்தது உன்னுடையதும் வந்து அந்த ஃப்ளோ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ மேம். முரளி சார். வணக்கம். ஸோ எல்லாம் நிறைய ஒரு வாட்டி நிர்மலா மேடம், இந்த வாட்டி உங்க ரேவதி மேடம் தான் எல்லாருமே வந்து பல வருஷங்களா டீச்சர்ஸா இருக்கிறவங்க. ஸோ டீச்சர்ஸை சொல்லித்தர வேண்டியதில்லை என்ன பேசணும்னு சொல்லி கரெக்டாக 40 மினிட்ஸ்ல முடிச்சுட்டாங்க. இல்லை பெல் அடிக்குது அவங்களுக்கு. அதனால வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துப்பாங்க, இல்லை குறைச்சலா பேசுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து அப்படியே சிஸ்டம் உடம்புல அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கு. 40 நிமிஷம் தான் ஒரு பீரியட் முடிச்சிருவாங்க கரெக்டா. ஸோ ரொம்ப அழகாக கவர் பண்ணாங்க இருந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். இதுல அந்த கடமை செய் பலனை எதிர்பார்க்காதேங்கிறது தான் ரொம்ப பல இடங்களில் தவறாக புரிந்து கொள்ள இருக்கிற விஷயம். சரியா புரிய மாட்டேங்க யாருக்கும் அது என்னன்னு சொல்லி. அதுதான் அந்த புக்கில் கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் விவரிச்சும் எழுதியிருந்தேன். பலனே இல்லாமல் எப்படி வேலை செய்யறது அப்படிலாம் கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பலனே இல்லாமல் வேலை செய்ய சொல்லி யாரும் சொல்லவே இல்லை. அப்படி ஒரு யூஸ்லெஸ் ஒர்க்கை பண்ண சொல்றேன். ஒன்று செய்யறோம்னு சொன்னா ஒரு பலன் இருந்தால் ஆகணும். பலன் இல்லாம போயிடும், பலனை பத்தி வந்து அது பலன் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல வேலை செய்யி
அந்த மாதிரிலாம் கிடையாது. பலன் நிச்சயமா இருக்கு. நீங்க ஒழுங்கா வேலை செஞ்சீங்கன்னா பலன் இருக்கு. ஆனா என்ன ப்ராப்ளம் ஆயிடுதுன்னா, நம்ம வந்து இந்த வேலையையும் பலனையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வேலை செய்யும்போது வேலையில தான் கவனம் இருக்கணும். அதை விட்டு பலன்ல மட்டும் கவனம் இருந்ததுன்னு சொன்னாக்கா வேலையை சரியா செய்யறது இல்லை. அதுக்கு ஒரு கதை கூட ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் கடை வச்சிருந்தாராம். எதிரில் இருந்த ஒரு கடைக்காரரு அவர் பிசினஸ் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. இவருக்கு போட்டியா கடை ஆரம்பிச்சாரு. அவர் நல்லா பண்றாரு, கடை நல்லா போகுது, அவர் நிறைய சம்பாதிக்கிறாரு, இன்னும் பெருசா வளர்ந்துட்டே போறாரு. இவர் என்னமோ இவருக்கு அவ்வளவு போனி ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இவர் கடையில உட்காந்துட்டு அப்படியே ஒரு தூங்கல, ஒரு பகல் கனவு காண்றாரு. கண்டு அப்போ நான் நினைக்கிறாரு, எனக்கு வந்து பிசினஸ் நல்லா பெருசா டெவலப் ஆயிடும், நானும் கடையை பெருசா டெவலப் பண்ணுவேன், பெரிய பணக்காரன் ஆயிடுவேன், வீடு வாங்குவேன், கார் வாங்குவேன், எதிர்கடைக்காரனோட நான் இன்னும் பெரிய பங்களாவா கட்டுவேன். அப்போ அவன் வருவான், என்னை பார்க்க வருவான் பாரு, அவன் வந்து எட்டி ஒரு உத விடுவேன் அப்படின்னு ஒரு உத விட்டாராம். பார்த்தா எதிர்க்க ஒரு கடையில சில சரக்கெல்லாம் முன்னாடி இருந்தது, அது மேல உதச்சிட்டாரு. எல்லாம் கிளாஸ் பாக்ஸ்ல இருக்கா, எல்லாம் கீழே விழுந்து எல்லாம் உடஞ்சி போச்சு. இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம வியாபாரம் பண்றோம்னா வியாபாரத்தை அதுலதான் நம்ம கவனம் இருக்கணும் தவிர, இது ரொம்ப வியாபாரம் பிரமாதமா நடந்து எவ்வளவு பெரிய பங்களா கட்டுவோம்னு இப்ப யோசிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க இந்த மாதிரி தான் போய் முடியும். அதனால அந்த நேரத்துல நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ அந்த வேலையில உங்க மனசு ஃபுல்லா இருக்கணும். அப்படிங்கிறதால இப்போ வந்து பி இந்த ப்ரெசன்ட்னு சொன்னாக்கா நமக்கு இன்னும் ஈஸியா புரியுது. பலனை எதிர்பார்க்காதே கடமையை செய்யணும் புரிஞ்சுக்க மாட்டேன்றோம். பி இந்த ப்ரெசன்ட்னா புரிஞ்சுக்கணும். இந்த ப்ரெசன்ட்ல இந்த சுச்சுவேஷன்ல இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப மனசு ஃபுல்லா அந்த வேலையில இருக்கணும். அந்த மாதிரி மனம் ஒருமைப்பட்டு அந்த வேலையிலே கவனம் ஃபுல்லா இருந்தா பலன் தானா வரப்போகுது. பலன் வராதுன்னு யாரும் சொல்லவே இல்லை. பலன் கண்டிப்பா வரும், அது தானா வரும். அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் அதுல இருக்கிற பாயிண்ட். ஸோ அது நிறைய பேர் சரியா புரிஞ்சுக்காம கீதையில எப்படி சொல்றாங்க, பலன் இல்லாம வேலை செய்ய சொல்றாங்க, அப்படிலாம் கிளப்பி விடுறாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லலை கீதையில. பலன் கண்டிப்பா இருக்கு. நீங்க அதை யோசிக்காதீங்கன்னா அது இன்னொரு ஆங்கிட்ட சொல்ல என்கிட்ட விட்டுருன்றாரு. பலன் என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன் இல்லையா. அதாவது உன்னுடையது வந்து நீ வேலை செய்ய வேண்டியது, பலன் நான் கொடுக்குறேன். அதனாலதான் அந்த கிருஷ்ணார்ப்பணம் சொல்றாங்க. நீ பண்ற வேலையை எனக்காக பண்றேன்னு சொல்லி பண்ணிட்டே இரு, பலன் நான் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதும் அதுல சேர்ந்து வரக்கூடிய விஷயம். ஸோ அது நிறைய கீதையில தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா நம்ம லைஃப் சந்தோஷமா வாழறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. இது நம்ம ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு சாமியார் தான் படிக்கணும், நம்ம இளைஞர்களுக்கு எல்லாம் தேவையில்லை, நம்ம மற்ற ஒர்க்ல இருக்கவங்க யாரும் பார்க்க வேண்டாம், இதெல்லாம் வந்து ஆன்மீக வழியில ஃபுல்லா போனவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுறோம். இந்த சுவாமி ஓங்காரானந்தா லெக்சர் எல்லாம் போகும்போது அவரு கிண்டலா சொல்லுவாரு, நான் வந்து பகவத்கீதை பேசிட்டு இருக்கேன், என்ன பிரயோஜனம், எல்லாரும் வந்து இப்படி கை வச்சுட்டு என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாம் வயசானவங்க, காதெல்லாம் கேட்க மாட்டேங்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஆளுங்க உட்காந்துருக்காங்க. இவங்க என்னத்த கடமையை செய்யறது, என்னத்த பலனை எதிர்பார்க்கறது, எல்லாம் முடிஞ்சு போச்சு லைஃப்ல. இந்த மாதிரி ஆளாவது உட்கார்றாங்க கீதையை கேட்கறதுக்கு ரொம்ப வருத்தப்படுவார் அவரு. அந்த குரூப்ல இளைஞர் நான் மட்டும்தான். எனக்கே 60 வயசு மேல ஆயிடுச்சு. நான் தான் சின்ன பையன். அந்த அந்த லெக்சர்லாம் போனாக்கா என்னோட சின்னவங்க யாரும் பார்க்க முடியாது. எல்லாம் எனக்கு பெருசா பெரிய ஆளெல்லாம் உட்காந்துருப்பாங்க. நடக்கவே முடியாது. நான் எல்லாரையும் கையை பிடிச்சி கூட்டு போய் வெளியே விடணும், உள்ள கூட்டு வரணும். இவங்க தான் கீதைக்கு வராங்க. இது ரொம்ப மிஸ்யூஸ் பண்றோம். அது கீதையெல்லாம் வந்து ஸ்கூல்லயே சொல்லித்தரணும். அதெல்லாம் சொல்லித்தரக்கூடிய சுச்சுவேஷன்ல இல்லை நம்ம. நல்ல விஷயங்கள் ரொம்ப காலம் கடந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்னாக்கா மனசு வருத்தப்படும், இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுட்டு இருக்கலாமே விட்டோமேன்னு சொல்லி. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அப்படிதான் இருக்கிறதால நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து வீடியோ போடுறோம், புக்கா போடுறோம், அந்த புக்கே திருப்பி டிஸ்கஸ் பண்றோம், எல்லாம் பண்ணி பண்ணி எப்படியாவது ஏதாவது ஒரு 4-5 பேர் மனசுக்குள்ள இது பூர்வமானு பார்த்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பூந்துச்சுன்னா சக்சஸ் தான். தேங்க்யூ. கண்டிப்பா தேங்க்யூ சார். அருமையான நாளில் அருமையான புத்தகத்தை எல்லாருக்கும் முன்னாடி வந்து ஒரு ரிவ்யூ பண்ணி அதனுடைய கருத்துக்களை வந்து எல்லாருக்கும் தெளிவா சொன்ன ரேவதி மேமுக்கு தேவாலயாவின் சார்பாகவும் பிஜேபி துறையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். இன்றைய நாள்ல வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே, அது ஒரு டேக் ஹோம் மெசேஜா எடுத்துட்டு நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது போவோம் அப்படின்றது இன்னைக்கான டேக் ஹோம் மெசேஜ். தேங்க்யூ ரேவதி மேம். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.